அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இன்றைக்கி அகைன் ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ பேங்க் நிஃப்டி எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 88 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் போயிட்டுருக்கு. நிஃப்டி ஒரு 155 பாயிண்ட்ஸ், ஃபின் நிஃப்டி ஒரு 77, சென்செக்ஸ் 480. ஸோ எல்லாமே ஒரு தேர்டு டேவாக, அதாவது பார்த்திங்கன்னா மூணாவது நாளாக நமக்கு ஒரு பாசிட்டிவை நோக்கி போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இன்றைக்கி பாசிட்டிவ் போனதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, ஸோ நேற்று ஈரான் ஒரு 10 பாயிண்ட்ஸ் டிமாண்ட் பண்ணியிருந்தாங்க. அதான் நாங்கள் சீஸ்ஃபயருக்கு ரெடியாக இருக்கிறோம், ஒரு 10 பாயிண்ட்ஸ் எங்ககிட்ட ஒரு டிமாண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி கொஞ்சம் இன்றைக்கி பாசிட்டிவில் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஐடி செக்டார் சொல்லலாம். ஸோ ஐடி செக்டாரை பற்றி நம்ம 2 நாளாகவே டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஏடிஆர் வேல்யூஸ்லாம் நல்லா வந்துட்டுருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஐடி செக்டாரோட கேண்டில்ஸ் நல்லா இருக்குது, தொடர்ந்து ஒரு க்ரோத் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா டிசிஎஸ் 2.64%, ஹெச்சிஎல் 2.67, இன்ஃபோசிஸ், விப்ரோ, எட்டர்னல் எல்லாமே நல்ல ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ ஓவராலாக ஐடி செக்டார் மட்டுமே இன்றைக்கி புஷ் பண்ணி நிஃப்டியை கொஞ்சம் மேலே கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ மற்ற செக்டார் எடுத்துக்கிட்டால் கூட கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ பேங்க் நிஃப்டி இப்போ நமக்கு ஆர்பிஐயோட ரேட் கட் ரிசல்ட் வரப்போகுது. ஸோ அதை பேஸ் பண்ணி ஐசிஐசி பேங்க், கொட்டாக் பேங்க், பஜாஜ் ஃபின்சர்வ், ஸோ பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் செக்டாரும் கொஞ்சம் நமக்கு பாசிட்டிவில் இருக்குது. ஸோ ஓவராலாக நமக்கு நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ் இப்போ எந்த மாதிரி ரியாக்ட் கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னா, கொஞ்சம் இன்வெஸ்டர்ஸ் உள்ளார வந்துட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ டிமாண்டு கொடுத்துருக்காங்க. ஒரு ஈரான் பார்த்துங்க அப்படின்னா சீஸ்ஃபயருக்கு ஒரு 10 பாயிண்ட் டிமாண்டு கொடுத்துருக்காங்க. அது என்னங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அது ஜஸ்ட் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ டிமாண்ட் பார்த்திங்க அப்படின்னா கேரண்டி அகெயின்ஸ்ட் அட்டாக்ஸ், அதாவது இனிமேல் நாங்கள் யூஎஸ் அட்டாக் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் எண்டு டு வார், இனிமேல் வாரே எங்கள் மேலே பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் சீஸ் இஸ்ரேல் ஸ்ட்ரைக்ஸ் இன் லெபனான், அதாவது இஸ்ரேல் லெபனானில் அட்டாக் பண்ணுறதை கம்ப்ளீட்டாக நிறுத்திடணும். லிஃப்ட் ஆல் யூஎஸ் சாங்ஷன், ஸோ டாலர் சாங்ஷன் ஸோ எல்லாமே எந்த ஒரு தடையும் இருக்கக்கூடாது. அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் அலைஸ், அதாவது காசா அப்படிங்கிற ஒரு இடத்துல எங்களுக்கு ப்ரொடக்ஷன் கொடுக்கணும். நெக்ஸ்ட் ரீஓப்பன் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ், ஸோ இதெல்லாம் எங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா நாங்கள் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை மறுபடியும் ரீஓப்பன் பண்ணுவோம். சேஃப் பேசேஜ் ப்ரோட்டோகால்ஸ் அப்படின்னா என்னென்னா, அதோட போக்குவரத்தை எங்களுக்கு எந்த ஒரு தடையுமே இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் $2 மில்லியன், ஒரு கப்பலுக்கு $2 மில்லியன் ஃபீஸ் எங்களுக்கு கட்டணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் கூட பரவாயில்ல, ட்ரம்ப் ஏதோ கொஞ்சம் பார்த்து இது பண்ணுவார். இந்த $2 மில்லியன் எங்களுக்கு கட்டணும் அப்படிங்கிறதுல தான் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ ரெவன்யூ ஷேரிங் வித் ஓமன், ஸோ அதில் ரெவன்யூவை நாங்கள் ஓமன் கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு அலோவ் பண்ணணும். அப்புறம் ஃபண்டிங் ஆஃப் ரீகன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது எந்த இடத்துலலாம் எங்களுக்கு தாக்குதல் நடத்துனாங்களோ ஸோ அந்த இடத்துலலாம் மறுபடியும் எங்களுக்கு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த 10 டிமாண்டை ஈரான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்கு ட்ரம்ப் ஒரே ஒரு பதிலில் சொல்லிட்டாரு, நீங்கள் என்ன வேணால் கொடுங்க, காலையில் ஈரானே இருக்காது, இன்னைக்கு நைட்டோட உங்களுக்கு டைம் முடிஞ்சிருச்சு, காலையில் ஈரான் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரியே இருக்காது, பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி அவர் சைடில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக இன்றைக்கி டியூஸ்டே, இன்னையோட பார்த்திங்க அப்படின்னா 48 மணி நேரம் கெடு முடிய போகுது. கண்டிப்பாக ஒரு அட்டாக் நடக்கும் அப்படிங்கிறத எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஓகேங்களா? பார்க்கலாம் எந்த மாதிரி நடக்குது அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் கால் ஆப்ஷனை பை பண்ணி புட் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்கிற மாதிரி ஸோ நமக்கு மூமெண்ட் கொடுத்துருந்தா, அதாவது க்ளோசிங் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு என்எஸ்சியில் பார்த்திங்க அப்படின்னா 3270 ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆகிருக்கு. அதில் அட்வான்ஸ் 2081, டிக்ளைன்ஸ் 1112, அன்சேஞ்ச் 77. கிட்டத்தட்ட நெகட்டிவாக கம்பேர் பண்ண விட பாசிட்டிவ் ஒரு 2 மடங்கு அதிகமாக இருக்குது. 52 வீக் ஹையில் 24 ஸ்டாக்ஸும் 52 வீக் லோவில் 21 ஸ்டாக்ஸும் பார்த்திங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்பர் சர்க்கியூட்டில் 177, லோயர் சர்க்கியூட்டில் 25 ஸ்டாக்ஸ் இருக்குது. ஓவராலாக என்எஸ்சியை பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ செக்டார் வைஸும் நல்லா இருந்தது இன்றைக்கி. எல்லா செக்டார்லேயும் மறுபடியும் நேற்று எப்படி இன்வெஸ்டர்ஸ் உள்ளார வந்தாங்களோ அதே மாதிரி இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா எல்லா செக்டார்ஸ்லேயும் ஸோ இன்வெஸ்டர்ஸ் இன்னும் கொஞ்சம் ஹோல்டு பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். மேபி இந்த வார் நமக்கு கண்டினியூ ஆனது, இப்போ ஈவினிங்கோட நமக்கு 48 மணி நேரம் கெடு முடிய போகுது, ட்ரம்ப் கொடுத்த கெடு. அந்த கெடு முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் ஃபைட்டிங் நடந்தது அப்படின்னா கண்டிப்பாக நாளைக்கு
ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நிஃப்டிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நியூஸ் மூலயமா 2 கேண்டல் 3 கேண்டல் நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்து கொண்டு போகிறாங்க. அதாவது இன்வெஸ்டர்ஸ் உள்ளார வந்து மேலே எடுத்துகிட்டு போகிறாங்க. உடனே சடனாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த 3 கேண்டல்ஸ்லையும் ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி ஒரு செல்லிங் வந்து நடக்குது. ஓகேங்களா? ஸோ அது வந்து நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து நாளைக்கு இருக்குது. இந்த நியூஸை பேஸ் பண்ணி ஈவினிங் வர நியூஸஸை பேஸ் பண்ணி. ஓகேங்களா? இப்போதைக்கு இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா காலையிலேயே நமக்கு வந்து ஓரளவு கொஞ்சம் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சது இன்றைக்கி. அதாவது கால் ஆப்ஷன் சைடு பை பண்ணி புட் ஆப்ஷன் சைடு செல் பண்ணியிருக்கிற மாதிரி தான். ஸோ நமக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வந்து காலையிலேயே ஒரு 9:15 to 10 o'clock குள்ளாரே ஸோ அதோட ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சது. ஸோ அது தகுந்த மாதிரி எல்லாத்துலேயுமே பார்த்திங்க அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ் வந்து ஹோல்டு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸை புஷ் பண்ணியிருக்காங்க. மாருதி, டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், சன் ஃபார்மா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸை புஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐடி செக்டாரில் ப்ராஃபிட் புக்கிங் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நாளைக்கு எல்லா செக்டார்லையுமே ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நமக்கு ஆர்பிஐயோட மீட்டிங் வந்து 8ஆம் தேதி தான். ஸோ நாளைக்கு அதோட ரிசல்ட் வந்து 8 ஆகும். அப்படி இருக்கிறப்ப கண்டிப்பாக வந்து கொஞ்சம் வாலட்டிலிட்டி இருக்கும். ஸோ மார்னிங்கில் இந்த நியூஸ் மூலயமா ஈவினிங்லேயே ஒரு நிஃப்டி எல்லாம் கொஞ்சம் இறங்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். காலையில் வந்து அகெயின் வந்து ஒரு ஃப்ளாட் மார்க்கெட் ஓப்பனிங் அங்கேருந்து மறுபடியும் கீழே இறங்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ நம்ம அதை டெக்னிக்கல்ஸில் பார்க்கணும். ஸோ டாப் கெய்னர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விப்ரோ, ஹிண்டல்கோ, HCL டெக், டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் கெய்னர்ஸுக்கான ஸ்டாக். டாப் கெய்னர்ஸில் இப்போ மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா ஐடி செக்டார் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்கு. நேற்று தான் ஐடி செக்டார் வந்து டாப் கெய்னர்ஸில் இருந்தது. ஸோ இன்றைக்கி டாப் 5ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் ஐடி செக்டார் வந்து வந்திருக்கு. டாப் லூசர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டாக்டர் ரெட்டி, இண்டிகோ, அதானியன், அப்போலோ ஹாஸ்பிட்டல், M&M. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் லூசர்ஸுக்கான ஸ்டாக். ஸோ ஓரளவு இன்றைக்கி வந்து என்எஸ்சி எப்படி இருந்தது அப்படின்னா ஒரு நார்மல் டே, ஒரு வார் இல்லாமல் ஒரு நார்மல் டே வந்து இருந்தால் எப்படி இருக்குமோ ஸோ அந்த அளவுக்கு தான் நமக்கு வந்து கேஷ் ஃப்ளோ வந்து இன்றைக்கி வந்து நடந்திருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து டெக்னிக்கல்ஸாக பார்க்கலாம். இப்போ பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மறுபடியும் அதாவது 51,000 இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு டபுள் பாட்டம் சப்போர்ட் எடுத்துகிட்டு நல்ல ஒரு ஹை வந்துட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஜோனுங்கிறது 53,288, 53,990. இதுதான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு சப்போர்ட் ஜோன் 51,878. ஸோ இந்த 51,878ங்கிறது சப்போர்ட்டாகவும் ஒர்க் அவுட் ஆகும், பிரேக் அவுட்டாகவும் ஒர்க் அவுட் ஆகும். அது எப்படி அப்படின்னா இந்த 51,878க்கு கீழே மேபி கேண்டில்ஸ் ஓப்பனிங் கொடுத்தது ஏதாவது இந்த நியூஸஸை பேஸ் பண்ணி ஒரு சீஸ்ஃபயர் இல்லாமல் மறுபடியும் ஃபைட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆனது அப்படின்னா இந்த இடத்துல ஓப்பன் ஆகிறப்ப கண்டினியூஸாக கொஞ்சம் டவுன் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டார்கெட்டுங்கிறது 50,101. ஸோ இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஜோன். ஸோ அப்படி இல்லாமல் ஒரு ஃப்ளாட் மார்க்கெட் ஓப்பனிங் நடக்கிறப்ப இந்த 51,878க்கும் 53,288க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வாலட்டிலிட்டி வந்து நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ 51,878 பிரேக் அவுட் பண்ணால் தான் செல்லிங் நமக்கு. ஸோ அது வரைக்கும் நமக்கு இந்த இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட்டாக தான் நமக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுங்கிறது 53,288, 53,998. நெக்ஸ்ட் வந்து நிஃப்டி பார்க்கலாம். இப்போ நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பேரலல் சேனல், ஸோ காலையில் கூட நான் டெலிகிராமில் வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பேரலல் சேனலுக்குள்ளார தான் போயிட்டு வந்துட்டு இருந்தது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நெக்ஸ்ட் இந்த பேரலல் சேனல் கம்ப்ளீட் ஆகிற இடம் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான். ஸோ நெக்ஸ்ட்டு நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 23,184. ஸோ இந்த இடம் வந்தால் அகெயின் வந்து நமக்கு டவுன் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த பேரலல் சேனலை பிரேக் அவுட் பண்ணது அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஒரு நல்ல செல்லிங் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் இந்த பேரலல் சேனல் வந்து பிரேக் அவுட் வந்து நடக்கலை. ஓகேங்களா? ஸோ இந்த பேரலல் சேனலும் நெக்ஸ்ட்டு எண்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது. ஸோ ஆல்ரெடி நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் தான் நிற்குது. இந்த இடத்துல ஒரு கேப் ஃபில்லிங் இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா எந்த டேட்டுக்கு கேப் ஃபில்லிங் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். அதாவது 25 மார்ச்சுக்கும் 27 மார்ச்சுக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேப் ஒன்று ஃபார்ம் ஆகிருந்தது. ஸோ இந்த கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு நாளைக்கு டவுன் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ 23,273க்கும் 23,184. ஸோ இந்த இன்பிட்வீன் கேப் எல்லாமே வந்து நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ ஒரு கேப் அப்பில் ஃபார்ம் ஆனால் கூட ரெசிஸ்டன்ஸ் ஜோன், இதையும் பிரேக் அவுட் பண்ணால் தான் பை. ஸோ இந்த ஜோன் எல்லாமே வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த பேரலல் சேனலோட பிரேக் அவுட் பண்ணி கேண்டில் கீழே க்ளோஸ் வச்சா கூட அகைன் வந்து ஃபால் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்குது. ஓகே. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட்டுங்கிறது இப்போதைக்கு கிடையாது. நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் தான் இப்போதைக்கு வந்து நிற்குது. ஸோ சப்போர்ட்டெல்லாம் எடுக்கணும் அப்படின்னா இந்த ஹையெல்லாம் பிரேக் அவுட் பண்ணணும். அதாவது 20
23,464 எல்லாம் பிரேக் அவுட் பண்ணாதான் ஸோ நமக்கு அங்கேருந்து மறுபடியும் வந்து பை வந்து கண்டினியூஷன் ஆகுமே தவிர இப்போ நின்றுட்டு இருக்கிற இடம் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான். நெக்ஸ்ட் வந்து ஃபின் நிஃப்டி பார்க்கலாம். ஸோ ஃபின் நிஃப்டியோட நெக்ஸ்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 24,310ங்கிறது சப்போர்ட் ஜோன், 24,879ங்கிறது ஃபின் நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன். நெக்ஸ்ட் வந்து மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டி ஆல்மோஸ்ட் எக்ஸாக்டாக நமக்கு ரெசிஸ்டன்ஸில் தான் நிற்குது 12,626. ஸோ இதையும் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு நாளைக்கு ஓப்பன் ஆனால் தான் 12,800 ரீச் ஆகும். இல்லை அப்படின்னா இந்த 12,626க்கு கீழே ஒரு ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா இந்த எம் பேட்டர்ன் சொல்ல முடியாது, இந்த பேரலல் சேனல் கண்டினியூ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ 12,360 வரைக்கும் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது 12,360. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸும் அதே மாதிரி தான். ஸோ சென்செக்ஸும் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேப் ஃபில்லிங் ஜோன் 75,146க்கும் 74,899க்கும் இன்பிட்வீனில் இருக்கிற எல்லாமே வந்து ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ தான். ஸோ இந்த இடம் வந்துட்டு மறுபடியும் அகைன் வந்து 73,272 வரைக்கும் ஃபால் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்குது இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்தது அப்படின்னா. இல்லை அப்படின்னா இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணாதான். ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு பை கன்ஃபர்மேஷன் எந்த இடத்துல கிடைக்கும்னா இந்த ஹையை பிரேக் அவுட் பண்ணணும். 75,846 பிரேக் அவுட் பண்ணால் நமக்கு வந்து கண்டினியூஸாக ஒரு 77,000 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து USD/INR எப்படிங்க இருக்குது இன்றைக்கினா ஸ்ட்ராங்காக தான் இருந்தது, இன்னும் ரொம்ப மோசமாலாம் போயிடலை. நேற்று வந்து கொஞ்சம் வந்து மேலே வந்தது, இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் ஸ்ட்ராங் ஆகிடும் 92.96 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்தியா விக்ஸும் ஓரளவு சப்போர்ட் பண்ணுது. இன்றைக்கி இந்தியா விக்ஸும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பை சைடு தான் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கு. இந்தியா விக்ஸ் மறுபடியும் ஒரு பாயிண்டாச்சும் இறங்கும், அதாவது ஒரு 10% இறங்கினா தான் இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்டர்ஸ் வந்து உள்ளார வருவாங்க. அப்படி இன்வெஸ்டர்ஸ் உள்ளார வரப்போ நிஃப்டி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 23,464 பிரேக் அவுட் பண்ணால் மறுபடியும் வந்து பை சைடு கன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும். அது வரைக்கும் நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஐடி செக்டார். ஸோ ஐடி செக்டார் நல்லா க்ரோத் ஆகிட்டு இருக்கு. இது எப்போ ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும் தெரியல, இப்போதைக்கு வந்து ஒரு பாசிட்டிவில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நாம் வந்து நினச்சிக்கலாம். ஓகேங்களா. 31,403 இதை ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் இன்னொரு 100 to 200 பாயிண்ட்ஸ் பக்கம் மேலே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ எல்லா செக்டாரும் நல்ல ஒரு க்ரோத் கொடுத்துட்ருக்கு. பார்க்கலாம் நியூஸஸ் வந்து எந்த மாதிரி கொடுத்துருக்கு அப்படின்னு, அது பரப்போகுது அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து க்ரூட் ஆயில் பார்க்கலாம். இப்போ க்ரூட் ஆயில் மார்னிங் ஒரு பேட்டர்ன் சொல்லியிருந்தேன், அதாவது ஹையாக பிரேக் அவுட் பண்ணால். ஸோ நேற்றோட ஹை வந்து 10,643. ஸோ அதை பிரேக் அவுட் பண்ணால் அங்கேருந்து ஒரு 400 to 500 பாயிண்ட்ஸ் பக்கம் ரீச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். பட் ஜஸ்ட் ஒரு 200 பாயிண்ட்ஸ் மட்டும்தான் அப்சைடு வந்து கொடுத்துருக்கு. ஸோ மறுபடியும் அங்கேருந்து மறுபடியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 500 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் ஆயிருக்கு. ஸோ இப்போ எந்த மாதிரி பேட்டர்ன் நிற்குதுன்னா இந்த மாதிரி தான், அதாவது ட்ரெண்ட் லைன். ஸோ ட்ரெண்ட் லைனில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு, அகைன் இந்த ட்ரெண்ட் லைன் வரணும். ஸோ நமக்கான நெக்ஸ்ட்டு சப்போர்ட் ஜோனுங்கிறது 10,188 992. ஸோ இந்த 10,188 நமக்கு சப்போர்ட் எடுத்தது அப்படின்னா எவ்வளோ தூரம் வரும்னா கண்டினியூஸாக ஒரு 11,000 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஒரே நாளில் 11,000 வந்துருமாங்கிறது தெரியல. மேபி ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு 10,500 ஒரு 300 to 400 பாயிண்ட்ஸ் பக்கம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த 10,188 டச் பண்ணலாம். ஸோ சென்டரில் நிற்கிறதுனால இப்போ வந்து கொஞ்சம் வந்து அன்பிரிடிக்டபிள் தான். க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஒன்று இந்த ஹையில் எடுக்கலாம், இந்த ஹையில் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கலாம், இல்லை அப்படின்னா இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கலாம், இந்த ரெண்டு இடத்துலையும். ஸோ மற்றபடி இந்த இடத்துல வந்து அன்பிரிடிக்டபிளாக தான் இருக்குது, மேலே போகுமா இல்லைனா அகைன் கீழே வருமாங்கிறது ஸோ நமக்கு வந்து அன்பிரிடிக்டபிள். ஸோ ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் ஸோ மூவ்மெண்ட் வந்து க்ரூட் ஆயில் வந்து கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். இப்போ நேச்சுரல் கேஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்து தான் 268.2 நேற்று டச் பண்ணிடுச்சு, அகைன் வந்தால் செல் ஆஃப் ஆகலாம் அப்படின்னு. ஸோ எக்ஸாக்டாக நேற்று லோவையும் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு கீழே வந்துருச்சு, மறுபடியும் லோவை பிரேக் அவுட் பண்ணால் 256.2ங்கிறது தான் நெக்ஸ்ட்டு டார்கெட் அண்ட் சப்போர்ட். ஸோ அப்படி இல்லாமல் லோவை பிரேக் அவுட் பண்ணாமல் அகைன் கொஞ்சம் மேலே வந்தால் கூட இந்த 268.2ல் மறுபடியும் வந்து நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து கோல்டு அண்ட் சில்வர். இப்போ கோல்டு பார்த்திங்க அப்படின்னா செல் சைடு பிரேக் அவுட் வந்து நடந்திருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், மார்னிங் இந்த இடம் நம்ம வந்து பை சைடு அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம், இந்த இடத்துல செல் சைடு கன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்கு.
ஸோ கண்டினியூஸாக நமக்கு செல்லிங் கண்டினியூஸ் ஆனது அப்படின்னா 1,46,800 வரைக்கும் நாம் வந்து கோல்டு வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து பண்ணலாம். ஓகேங்களா? அப்படி இல்லாமல் கொஞ்சம் மேலே வந்தால் கூட அகைன் வந்து இந்த இடம் ரெசிஸ்டன்ஸ் மேலே வரதுக்கு சான்சஸ் கம்மி தான். இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் நமக்கு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ இந்த லோவை பிரேக் அவுட் பண்ணால் கூட செல் கன்ஃபர்மேஷன் ஆகிடும். ஸோ இங்கேருந்து ஒரு 2000 பாயிண்ட்ஸ் பக்கம் கோல்டு வந்து டவுன் சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து சில்வர். இப்போ சில்வர் எப்படிங்க இருக்குது அப்படின்னா, ஸோ சில்வரும் நமக்கு வந்து செல்லிங் தான். ஸோ நான் காலையில் பிரேக் அவுட் பாயிண்ட்டுங்கிற மாதிரி பார்த்தோம்னா 2,36,366ங்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ லோவை பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக 2,24,578 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான கண்டிஷன்ஸ். பார்க்கலாம் நியூஸ் வந்து எந்த மாதிரி வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு. ஸோ ஈரான் வந்து டிமாண்டு சொல்லிட்டாங்க, ட்ரம்ப் வந்து அதை வந்து ஏற்றுக்கிற மாதிரி தெரியல. ஸோ கெடு வச்ச நேரமும் பார்த்திங்க அப்படின்னா முடிய போகுது. கண்டிப்பாக ஏதாவது ஒரு பெரிய நியூஸஸ் வந்து இருக்குது ஈவினிங் டைமில். என்ன சொல்கிறேன்னா, அமெரிக்கா மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியோ இல்லை ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமோ கண்டிப்பாக வந்து ஒரு நியூஸஸ் வந்து கொடுப்பாங்க. மேபி இவர் வந்து இன்னொரு 4 நாள் வந்து ஸ்டாப் பண்ணுறேன், 5 நாள் ஸ்டாப் பண்ணுறேன், இன்னொரு 10 நாள் கொடுக்குறேன்னு சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆயில் ப்ரைஸஸ் கீழே விழுக ஆரம்பிச்சிடும், நிஃப்டி மேலே வர ஆரம்பிச்சிடும். இல்லை மறுபடியும் வந்து நாங்கள் போர் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அப்படியே ஆப்போசிட்டாக வந்து நடக்க சான்சஸ் இருக்குது. ஸோ பார்க்கலாம் எந்த மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு. ஸோ இதோட அப்டேட்ஸ் எல்லாம் எப்படிங்க அப்படின்னா நான் மார்னிங் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. அதாவது நிஃப்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா MSCI இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ MSCI இண்டெக்ஸுங்கிறது எதுக்கு பார்க்குறோம் அப்படின்னா வேர்ல்டில் இருக்கிற ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக தான் இந்த MSCI இண்டெக்ஸ். ஸோ MSCI வேர்ல்டில் இருக்கிற ஸ்டாக் எக்ஸ்சேஞ்செல்லாம் பாசிட்டிவில் தான் இருக்குது இது வரைக்குமே. ஓகேங்களா? காலையில் கூட கொஞ்சம் வந்து ஒரு 0.28 வந்து நெகட்டிவில் இருந்தது. இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து 7.75 பாயிண்ட்ஸ் சரி 0.18% வரைக்கும் எல்லா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுமே கொஞ்சம் பாசிட்டிவில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நாம் வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் எந்த மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு. மறுபடியுமே பார்த்திங்க அப்படின்னா இன்னும் நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.